அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நான் வந்து ஈதுக்கு போஸ்ட் பண்ணியிருந்த இந்த ஒரு ரெசிபியை பற்றி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்துட்டு அன்றைக்கி ரெடிமேட் இடியாப்பம் தான் எடுத்திருந்தேன். அதனால் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டிலே கூட இடியாப்பம் ரெடி பண்ணி அதில் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரெடிமேட் இடியாப்பங்கிறதுனால நான் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு அது சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடியாப்பத்தை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா உதிரியாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 10 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இந்த 10 இடியாப்பம் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடியாப்பத்தை பிச்சு போட்டிருந்தோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஸோ பால் ஊற்றி பிணையும் போது இந்த மாதிரி உதிரியாக சாஃப்டாக வரும். ஸோ பால் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். நிறைய ஊற்றுனீங்கன்னா அது வந்து கிண்டும் போது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் வந்து நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முந்திரியை வந்து இதிலே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம், இல்லை வந்து தனியாக கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் வந்து முந்திரி போட்டேன். அதனால் அந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வேணால் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு குட்டி சைஸ் ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்துட்டு நல்லா ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வந்து கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு வதங்கி வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து வச்சுருக்க அந்த இடியாப்பத்தை உதிர்த்து வச்சுருக்க இடியாப்பத்தை வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடியாப்பத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முந்திரியை வந்து தாளித்து திரும்ப ஊற்றினேன். ஸோ இதை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால தான். ரொம்ப சீனி ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டாக போயிடும். நீங்கள் வந்து சிக்கன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயை எடுத்து அதில் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி கொத்தி எடுத்துக்கலாம் தனியாக. அதையுமே எடுத்து இந்த இடியாப்ப சோறோட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அதிலே முட்டையை ஆட் பண்ணி கொத்திடுவாங்க. எனக்கு அப்படி பண்ணால் அந்த முட்டையோட ரா ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் தனியாக கொத்தி தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ண இந்த கொரியண்டர் லீவ்ஸை வந்து அதை கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்க எப்படி தான் இருக்கும். ஸோ இது கூடவே வந்து சிக்கன் கறி ஆர் மட்டன் கறி ரெடி பண்ணி அதில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாடா பாய்.